ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். தமிழகத்தில் புதிதாக அமைந்துள்ள தாவேக அதாவது விஜய் தலைமையிலான தமிழக அரசு தமிழக மாணவர்களின் பள்ளி உணவு திட்டத்தில் இனிவரும் காலங்களில் மதிய உணவில் கோழிக்கறியை உணவில் கலந்து கொடுக்கப் போவதாக ஒரு செய்தி பத்திரிகை மற்றும் ஊடகத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த செய்தியை கேட்டு நான் பெரிதும் அதிர்ந்து போனேன். முதல்ல நம்ம எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். பள்ளிக்கூடம் என்பது ஒரு உணவு கூடம் அல்ல, அது அறிவை போதிக்கும் அறிவு கூடம். எவ்வித ஆதாரமும் இல்லாத ஏழைகளால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளும் அந்த கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது நமது தாத்தா கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களால். பின்னாளில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது எம்ஜிஆர் அவர்களால். அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பின்பு கருணாநிதி அவர்களால் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் நோக்கில் மதிய உணவு திட்டத்தில் அந்த சத்துணவு திட்டத்தில் முட்டை சேர்த்து தரப்பட்டது. அங்குதான் பிரச்சனையே ஆரம்பித்தது. இதற்கு முன்னால் இருந்த தமிழக அரசு முட்டையை கொடுத்தது. நாங்கள் முட்டையை போடும் கோழிகளையும் சேர்த்துதானே கொடுக்க போகின்றோம். அவர்களுக்கு வராத விமர்சனம் எங்களுக்கு மட்டும் ஏன் என்று யாரும் கேட்க வேண்டாம். நமது தாத்தா மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த நோக்கம் எவ்வித ஆதாரமும் இல்லாத ஏழைகளால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளும் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. நம்முடைய காமராசர் தாத்தா அவர்களே அதை சொல்லி இருப்பார். இதன் மூலம் உயிர் காத்த புண்ணியமும் படிப்பை கொடுத்த புண்ணியமும் இரண்டும் சேர்ந்து கிடைக்கும் என்று. ஆனால் முட்டையை கொடுத்தால் எப்படி உயிர் காத்த புண்ணியம் சேரும்? மாணவர்களுக்கு இவ்வளவு முட்டை எங்கிருந்து வழங்கப்படுகிறது? இந்தியாவின் எக் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகின்ற நாமக்கல்லில் இருந்தே வழங்கப்படுகிறது. அந்த முட்டை பண்ணையில் நடக்கும் கொடுமைகளை பற்றி யாருக்காவது தெரியுமா? அந்த முட்டை பண்ணையில் என்னவெல்லாம் கொடுமை நடக்கிறது? முட்டையிலிருந்து வரும் கோழிகளில் ஒன்று ஆண் கோழி குஞ்சு, இன்னொன்று பெண் கோழி குஞ்சு. ஆண் கோழி குஞ்சு நாளை வளர்ந்து முட்டை போடுமா என்றால் போடாது. அப்படி முட்டை போடாத ஆண் கோழி குஞ்சுகளை, லட்சக்கணக்கான ஆண் கோழி குஞ்சுகளை கிரைண்டரில் போட்டு அரைத்து கொன்று விடுவார்கள். அல்லது பெரிய தீயை மூட்டி எரித்து விடுவார்கள். இல்லை என்றால் வெந்நீரில் போட்டு கொதிக்க கொதிக்க கொலை செய்து விடுவார்கள். இல்லை என்றால் பாலித்தீன் பையில் கட்டி மூச்சு முட்ட கொலை செய்து விடுவார்கள். உயிருடன் மண்ணை போட்டு புதைப்பார்கள். அதன் மீது ஏறி நடப்பார்கள். இதையெல்லாம் ஆண் கோழி குஞ்சுகளுக்கு நடக்கின்ற கொடுமை. அதுவே பெண் கோழி குஞ்சாக இருந்தால் அந்த பெண் கோழி குஞ்சு பிறந்த சில நாட்களில் அதனுடைய அழகை, அதனுடைய மூக்கை ஒரு சூடான இரும்பு பிளேட்டில் வைத்து அதன் மூக்கை பொசுக்கி விடுவார்கள். ஒரு பிஞ்சு தேகம், ஒரு பிஞ்சு குழந்தை அதனுடைய அழகை அந்த இரும்பு பிளேட்ல வச்சு பொசுக்கும் போது அந்த ஜீவனுக்கு என்னமெல்லாம் வலி ஏற்படும், எப்படியெல்லாம் துடிக்கும். ஏன் இப்படி செய்யறாங்கன்னா, நாளை ஒன்றை ஒன்று கொத்தி கொள்ள கூடாது என்பதற்காக. அதன் பிறகு A4 சைஸே அளவில் கூண்டுகளில் பல கோழி குஞ்சுகளை அடைத்து வாழ்நாள் முழுவதும் அடைத்து முட்டை போட வைப்பார்கள். காடுகளில் வாழும் காட்டுக்கோழிகள் கூட ஆண்டுக்கு 10 to 15 முட்டைகள் வரை தான் போடும். ஆனால் இந்த கோழிகளை கொடுமை செய்து தினம் 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 முட்டை போட வைக்கிறார்கள். அப்படி இந்த பெண் கோழி குஞ்சுகள் தினம் தினம் முட்டை போட்டு 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 அந்த பெண் கோழி குஞ்சுகளின் பிறப்பு உறுப்பு புண்ணாகி கிழிந்து தொங்குகிறது. இந்த கொடுமை எல்லாம் யாருக்காக நடக்கிறது? இந்த மக்களும் இந்த மாணவர்களும் முட்டை சாப்பிட வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆன்மா ஊட்டச்சத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஆன்மாவை கொடுமை செய்து கொலை செய்யலாமா? நம் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பக்கத்து வீட்டு குழந்தைகளை நாம் கொலை செய்து விடலாமா? பள்ளி குழந்தைகள் முட்டை சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த வாய் பேச முடியாத பிஞ்சி குழந்தைகளை கொலை செய்து கொடுமை செய்வது நியாயமா? முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருட்பெரும் ஜோதி என்று பாடிய வள்ளலார் பிறந்த மண்ணிலே இந்த கொடுமை நடக்கலாமா? திருக்குறளுக்கு உரை எழுதிய இந்த கருணாநிதி உயிர் கொள்ளாமை அதிகாரத்தை ஆழ்ந்து உள்வாங்கி இருந்திருந்தால் இப்படி ஒரு சட்டத்தை தீட்டி இவ்வளவு பெரிய வரலாற்று பிழையை ஏற்படுத்தி இருப்பாரா? முதல்ல நீங்க எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். முட்டை என்பது ஒரு முழு உயிர் என்பதை விட அதை சாப்பிடும் ஆன்மாக்களுக்கு அந்த ஆன்மாவின் உள்ளே இருக்கின்ற விளக்கம் மறைப்பட்டுடும். நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. முட்டை என்பது ஒரு முழு உயிர் என்பதை விட அதை சாப்பிடும் ஆன்மாக்களுக்கு அவர்களுடைய ஆன்ம விளக்கத்தை அது மறைச்சிடும். ஆன்ம விளக்கத்தை மட்டும் கிடையாது, கடவுள் விளக்கத்தையும் மறைச்சிடுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் முன்னாள் தமிழக அரசும் பள்ளிகளில் முட்டையை வழங்கியது பெரும் தவறு. இந்நாள் தமிழக அரசு முட்டையை போடும் கோழியை கொலை செய்து உணவாக்க முன் வருவதும் பெரும் தவறு. பள்ளிக்கூடம் என்பது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை புகட்டும் இடம் மட்டுமல்ல, அது அவர்கள் நாளை எதிர்காலத்தில் வாழப்போகும் வாழ்க்கையின் குறித்து அறத்தை போதிக்கும் இடமும் கூட. அதனால்தான் நாம் எல்லோரும் கருணையே வடிவான
வள்ளலார், திருவள்ளுவர், புத்தர், மகாவீரர், ஔவையார் போன்ற ஞானிகளையும், காந்தியடிகள், அப்துல் கலாம் போன்ற மிகப்பெரிய தலைவர்களையும் பள்ளி பாட புத்தகத்தில் நாம் சேர்த்துள்ளோம். இப்படிப்பட்ட போதனைகளை நாமே தந்து அந்த பள்ளி மாணவரின் தட்டில் மாமிச உணவை நாமே போடலாமா? இது எவ்வளவு பெரிய மடத்தனம்! காலை ஒரு தமிழாசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். தன்னூன் பெருக்க தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்று புன்னது உணர்வார் பெறின். மாமிசம் என்பது பிற உயிரின் புண் என்று மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் கற்பிக்கிறார். பின்பு சிறிது நேரத்தில் வள்ளலாரை பற்றி பாடம் எடுக்கும் பொழுது நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்கிறார். இப்படி காலையில் பாடம் எடுத்துவிட்டு அந்த மாணவர்களுக்கு மதிய வேளையில் மாமிசத்தை கொடுத்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த செயல் மாணவர்களுக்கு கற்கும் கல்வி வேறு, நடைமுறை செயல்பாடு வேறு என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதா? நல்லா பாருங்க, பள்ளி பாட புத்தகத்தில் உயிர் கொல்லாமை, ஆனால் உணவில் உயிர் கொலை செய்யப்பட்ட உணவு. இப்படி நாம் செய்தால் அவர்கள் குழப்பத்திற்கு ஆளாகிவிட மாட்டார்களா? அவர்களின் மனநிலையையும் இந்த செயல் பாதிக்க வைத்து விடாதா? இதைதான் உலக பொதுமறை தந்த தமிழ் பிதாமகன் நம் முப்பாட்டன் வள்ளுவ பெருந்தகை சொன்னான். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்லென்று. நூல்களை முறையாக ஓதியும் அவற்றின் பொருள்களை உணர்ந்தும் பிறருக்கு எடுத்து சொல்லியும் தான் அவற்றின் நெறியில் அடங்கி ஒழுகாத பேதையைப் போல் வேறு பேதையர் இல்லை என்கிறார். அப்படிப்பட்ட முட்டாள்கள் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். நாமே நம் மாணவர்களை முட்டாளாக்கலாமா? பள்ளிக்கூடம் என்பது மாணவர்களை பேதையாக்குவதா மேதையாக்குவதா? நான் ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதை என்னன்னா, ஒரு தந்தை தன் மகளை அழைத்து கொண்டு மருந்து கடைக்கு செல்கின்றார். தந்தை அந்த மருந்து கடையில் எறும்பு பூச்சி மருந்து தாருங்கள் என்று கேட்கிறார். உடனே அருகில் இருந்த அந்த மகள் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அப்பா, நம் வீட்டு எறும்புக்கு உடம்பு சரியில்லையா என்று. நொந்து போன அந்த தந்தை மருந்து வாங்காமல் வீட்டுக்கு வந்து விடுகிறார். ஏன் அந்த குழந்தை அப்படி கேட்டது என்றால், ஆன்மாவின் இயற்கை குணமே தயைதான், தயவுதான். அந்த இயற்கை குணத்தை தான் நாம் மாமிசத்தை கொடுத்து செயற்கையில் அவர்களை இரக்கமில்லாதவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறோம். குழந்தையின் நெஞ்சங்கள் வன்முறை அறியா, கொலை குற்றம் அறியா வெள்ளைத்தாள்கள். அங்கு விதைக்கப்பட வேண்டியது அன்பெனும் விதைகள் மட்டுமே, விஷமிக்க விதைகள் கிடையாது. இதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு வள்ளுவரையும் வள்ளலாரையும் விட யாரும் அறிவாளி கிடையாது என்பதையும் நுட்பமாக விளங்கி கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் அறிவு மிக்கவர்கள் என்பதற்காகவே பள்ளி பாட புத்தகங்களில் அவர்களின் போதனைகளை நாம் சேர்த்திருக்கின்றோம். இல்லையென்றால் மாமிச உணர்வை தூண்டும் சாப்பாட்டு ராமன், இர்ஃபான் போன்ற கேவலமான மனிதனை நாம் பள்ளி பாட புத்தகத்தில் சேர்த்திருப்போம். சில பேர் கேட்பாங்க, தம்பி ரொம்ப அருமையா பேசுறீங்க, நல்ல கருத்தை சொல்றீங்க, பள்ளியில் மாணவர்களுக்கு முட்டையை கோழிகளை கொலை செய்து கொடுக்கலன்னா அவங்க யாரும் வீட்டில் போய் சாப்பிட மாட்டாங்களா? இல்லை வேற எங்கேயாவது விசேஷத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியிலையோ இல்லை மற்ற இடத்துலையோ ஒரு உணவகத்திலையோ போய் சாப்பிட மாட்டாங்களா? இல்லை அவங்க வீட்டில் தான் கறி மாமிசம் எடுக்க மாட்டாங்களா? இல்லை இதை யாரும் விற்காம தான் போயிட போகிறாங்களான்னு கேட்பாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். திணற் பொருட்டால் கொள்ளாத உலகனின் யாரும் விலை பொருட்டார் உன் தருவார் இல். வாங்குவர்கள் இல்லை என்றால் யாரும் காசுக்காக உயிர்களை கொலை செய்ய மாட்டார்கள் என்று நம் வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார். அதனால் இந்த விஷயம் எல்லாம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற இந்த மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட விஜய் தலைமையிலான இந்த தமிழக அரசு இப்படிப்பட்ட செயல்முறைகளை கையில் எடுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை, எந்த வகையிலும் தர்மம் இல்லை. ஏனென்றால் அரசியல் என்பது எல்லா மனிதனுக்குமானதல்ல, எல்லா உயிருக்குமானது. இந்த உலகம் எல்லா உயிருக்குமானதை அன்றி எல்லா மனிதனுக்கானதல்ல. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று எழுத்தாணி கொண்டு எழுதினானே தவிர பிறப்பொக்கும் எல்லா மனிதனுக்கும் என்று எழுதவில்லை. ஏனென்றால் இந்த மண் மனிதநேயம் கொண்டது மட்டுமல்ல, ஆன்மநேயம் கொண்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் சமம் என்பதை உண்மையில் உணர்ந்து புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் இந்த தமிழக அரசு பள்ளி மாணவர்களின் உணவுகளில் மாமிச உணவை தரும் எண்ணத்தை மறந்து ஏற்கனவே முன்னாள் தமிழக அரசும் கொடுத்து வந்த முட்டைகளையும்
தடை செய்து அதற்கு நிகரான வாழைப்பழம் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களையும் ஊட்டச்சத்து நிறைந்த தானியங்களையும் வழங்கி வர வேண்டும் என்பதை உலக சன்மார்க்க சங்கத்தவரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா நீங்க கொண்ட தத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் மேடையில் பேசியது போலவும் ஜனநாயகன் படத்தில் பேசியது போலவும் இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தை, அந்த போதனையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் நிஜ வாழ்க்கையில். அது மட்டுமல்லாமல் தாங்கள் பதவி ஏற்கும் போது சி. ஜோசப் விஜய் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டு இருப்பேன் என்றும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி நேர்மையானதை செய்வேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் மீது உறுதிமொழிகிறேன் என்று பதவியேற்று உள்ளீர்கள். இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 51AG சொல்கிறது, ஒவ்வொரு குடிமகனும் உயிர்களிடம் பரிவு காட்டிடல் வேண்டும் என்று. அதாவது ஒவ்வொரு குடிமகனும் பிற உயிர்களிடம் தயவு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் என்கிறது. நீங்கள் இந்திய அரசியலமைப்பின் மீதும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவ பெருந்தகை வாசகத்தின் மீதும் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் மாமிச உணவை கொடுக்கும் எண்ணத்தை மறந்துவிட வேண்டும். பள்ளிகளில் கோழிகறி கொடுக்கும் எண்ணத்தை கைவிட்டு ஏற்கனவே கொடுத்து வந்த முட்டைகளையும் உடனடியாக தடை செய்து அதற்கு நிகரான சத்து நிறைந்த பழங்களையும் சத்து நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த தானியங்களையும் வழங்கி வர வேண்டும் என்று மீண்டும் இந்த உலக சன்மார்க்க சங்கத்தவரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, சில பேர் கேட்பாங்க, தாவரங்கள் உயிர் இல்லையா? தக்காளி எங்கேருந்து வருது? வெங்காயம் எங்கேருந்து வருது? இந்த காய்கறிலாம் எங்கேருந்து வருது? அதெல்லாம் உயிர் இல்லையா? உயிர் இல்லாமல் தான் வாழுதா? இதை மட்டும் எப்படி உயிர்கொள்ள இல்லையான்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டோன்னா, இவங்களை நம்ம ஒரு அதி புத்திசாலி என்று சொல்லலாம். இவர்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய கடமையும் அவசியமும் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் தாவரங்களும் உயிர்கள் தானே, அவைகளை உணவாக உட்கொள்வது உயிர்கொலை இல்லையா என்று ஏற்கனவே ஒரு காணொலியை பதிவேற்றி உள்ளோம். அந்த காணொலிக்கான டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். அந்த காணொலிக்கான தம்ப்லைன் எப்படி இருக்குன்ற அதையும் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு அப்படிப்பட்ட எண்ணம் இருப்பவர்கள் அதை பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இந்த ஆட்சியாளர்களுக்காக நாம் ஏற்கனவே ஒரு பிரத்யேகமான ஒரு காணொலி தயார் பண்ணியிருக்கோம். மாமிச ஆகாரம் ஆன்மாவை அழிக்கிறது. மாமிசம் சாப்பிட்டால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளல் பெருமானார் சொல்லியிருப்பார். அதை விவரித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் பேசியிருக்கேன். ஏன்னா கடவுள் விளக்கம் வெளிப்படாமல் போச்சுன்னா நோ ப்ராப்ளம், ஆன்ம விளக்கம் வெளிப்படாமல் போச்சுன்னா என்னென்ன விளைவுகள் வரும் என்பதை நான் அந்த காணொலியில் தெளிவாக பேசியிருக்கேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது, சொத்து சேர்த்து வைப்பது, திருமணம் செய்து வைப்பது மட்டும் எவ்வளவு முக்கியம் என்று நினைக்கின்றீர்களோ அதைவிட கோடி மடங்கு 10 கோடி மடங்கு முக்கியமானது தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆன்ம விளக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. இந்த ஆசிரியர்களும் இந்த ஆட்சியாளர்களும் இந்த பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு ஆன்ம விளக்கத்தை ஏற்படுத்தி விடாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற ஆன்ம விளக்கத்தை மறைபடுவதற்கு இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆட்சியாளர்களும் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதை நான் இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக மாமிச ஆகாரம் ஆன்மாவை அழிக்கிறது. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோனுடைய தம்ப்லைனையும் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த காணொலியை பார்த்து அறிவை விளங்கி கொண்ட என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கொடுமைகள்லாம் பார்த்து நான் காணொலி தயார் பண்ணேன். இப்போ அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலியை ஒவ்வொருவருக்கும் கடத்த முடியும். முடிவில் இந்த காணொலி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரின் பார்வைக்கு கூட செல்ல வேண்டும். அப்படி போனால் மட்டும்தான் இந்த திட்டம் கைவிடப்படும். அதனால் இந்த காணொலியை நீங்கள் அனைவரும் பிறருக்கு கடத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியெல்லாம் நான் பேசுனதோடு மட்டும் இல்லாமல் இது எப்படியாவது இந்த தமிழக அரசுக்கு போகணும். போனால் தான் என்ன நடக்க போகுது அதை தடை பண்ணுவாங்க. அதனால் என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகள் இந்த காணொலியை
ஒரு முக்கியமான விஷயமாக கருதி, இது ஒரு அவசர அறிவிப்பாக கருதி இதை ஒவ்வொருவரும் இந்த காணொலியை கடத்த வேண்டும். முடிவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த காணொலியை கிடைக்க செய்ய பெறுவது உங்கள் அனைவரின் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா என்னால் இதை நான் பார்த்தேன், இது நடக்கிற கொடுமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நான் பேசினேன், என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் உங்களால் இந்த காணொலியை கடத்த முடியும் என்றால் கடத்துங்கள். நன்றி. அனைவருக்கும் வந்தனம். வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைப்பட்ட வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை நீங்கள் வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற பெருவழி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 400 ரூபாய், கொரியர் செலவு 80 ரூபாய். பெருவழி ரகசியத்தின் ஜிபே எண் 8344474222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும்.